இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்மிடிப்பூண்டி அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் பெருவாயில்ல இருக்கக்கூடிய டிஜேஎஸ் பப்ளிக் ஸ்கூல்ல தான் இருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆகறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரியான ஒரு இன்னோவேஷன் தான். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புரோட்டோடைப் வெஹிக்கிள் தான். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெட்ரோல்ல இயங்கல, டீசல்ல இயங்கல, எலக்ட்ரிசிட்டில இயங்கல. இது வந்து கம்ப்ளீட்டா வாட்டர் மூலியமா இயங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அடுத்து இத பத்தி இன்னும் நம்ம டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட கௌதம் அண்ட் இசை இனியன் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. வாங்க 2 பேரும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நிச்சயமா இது பல பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும், எப்படி அந்த பசங்க அத பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்லாம் என்ன? இனியன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெட்ரோல், டீசல் எக்ஸ்டர்னல் ஃபியூல் எதுவும் ரன் ஆகல. ஒன்லி வித் வாட்டர். எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன வச்சு மட்டுமே நம்ம வந்து கேஸ செப்பரேட் பண்ணி ஹைட்ரோஜன்ல ரன் பண்றோம். சூப்பர். ஒன்லி வித் வாட்டர் ஒன்லி அப்படின்னும்போது வாட்டர். கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாட்டர்னால எப்படி வந்து ஒரு வண்டி இயங்கும்? அது வந்து எரிபொருளா மாறினா தான் வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி மாறுது? சார் நம்ம இங்க வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். எஸ். ஓகே. எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்னா என்ன, நம்ம வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோம்னா இட் வில் ஸ்ப்ளிட் இன்டு two elements. One is hydrogen and another is oxygen. ஓகே. You know, hydrogen can be used as a very conventional fuel. It is a very good fuel, very inflammable, and can easily empower the engine. ஓகே. ஆப்வியஸ்லி எல்லாருமே சொன்ன மாதிரி சொல்லியிருந்த மாதிரி யோசிச்சிருந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து ரொம்ப ஒரு ஹைலி இன்ஃப்ளேமபிளான ஒரு கேஸ். ஸோ அதை வந்து எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எப்படி வந்து அதை ரன் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இப்போ சார் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஹைட்ரோஜன் ஸ்டோர் பண்ணிட்டு பண்ணலாம்ல சார். அப்போ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி இன் ஃபயர் ஆக்சிடென்ட் இது பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா இட் வில் லீஸ் லைக் அ பாம். ஹைட்ரோஜன் இட் இஸ் அ பாம். யூ நோ தட். கண்டிப்பா. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாம் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதை நீங்க வந்து எப்படி கவுண்டர் பண்றீங்க இதுல? நம்ம ஹைட்ரோஜன் டேங்க் இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் ஹைட்ரோஜன் டேங்க் we are generating ஹைட்ரோஜன் இங்கே ஜென்ரேட் பண்ணிட்டு இன்ஜின்ல பாஸ் பண்றோம் த்ரூ ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஓகே, சூப்பர். ஸோ இங்க சேஃப்டிக்காக இவங்க நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். சொல்லுங்க. சேஃப்டி சென்சார்ஸ் யூஸ் பண்றோம் சார். சென்சார்ஸே யூஸ் பண்றீங்க. ஸோ இது வந்து ஒரு கார் டைப்புக்காக தான் இது வந்து நீங்க டிசைன் பண்ணீங்க. ஓகே, ஃபைன். இப்போ வந்து வழக்கமா ஒரு பின்னாடி ஒரு கேஸ் இருக்கு, ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னாலே நமக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். மேபி ஏதாவது ஒரு சின்ன லீக் இருக்கணும், அதாவது டேமேஜ் ஆயிருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு லீக் இருந்தா கூட நமக்கு வந்து ஒரு பயம் வரும்ல. சோ அந்த ஒரு லீக் இருந்தா கூட அதை டிடெக்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான சென்சார்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க? ஃபயர் சென்சார் இருக்கு சார். அது வந்து இந்த கேஸ் சென்ஸ் பண்ணி அந்த எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் டோட்டலா ஸ்லோ பண்ணிட்டு பஸர் அடிக்கும் சார். ஓ, பஸர் வந்து உள்ள இருக்கு. ஓகே. சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு இன்ஜினை கட் ஆஃப் பண்றோம் சார். சோ நம்ம வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அந்த சென்சார்ஸ் மூலமா. ஓகே. அண்ட் வெறும் வாட்டர் வந்து இத வந்து இக்னைட் பண்ணாது இல்லையா? அதுக்கு என்ன நீங்க நிறைய பேர் இதுதான் கேட்பாங்க. From water how we can run a car? Correct. That's the biggest question. So we cannot from water alone we cannot run. What we are doing now, we are separating the water into hydrogen and oxygen. No, we are running this engine from hydrogen. Okay. Hydrogen ion. Okay. So we know that water is not a good conductor of electricity. Yes. How we pass electricity here? இங்க நம்ம பொட்டாசியம் ஹைட்ரோஆக்சைடுன்னு ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அல்கலைன் சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் அண்ட் வி கேன் ஜென்ரேட் மோர் ஹைட்ரோஜன். வி கேன் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். பொட்டாசியம் ஹைட்ரோஆக்சைடு a strong base. ஓகே. ஸோ பொட்டாசியம் ஹைட்ரோஆக்சைடு யூஸ் பண்றதுனால அது தண்ணியில இருந்து அழகா ஆல்கலைன் கண்டென்ட் வந்து வரும்போது ஸோ அது ஈஸியா வந்து உங்களுக்கு ஹைட்ரோஜனா ஃபார்ம் ஆகி இன்ஜினுக்குள்ள போகுது. ஸோ இன்ஜின் பத்தி சொல்லுங்களேன். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ப்ரோட்டோடைப் இன்ஜின் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? இது ஒரு நார்மல் பேஸ் வேரியன்ட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல லாஸ்ட் பேஸ் வேரியன்ட் இதுதான். ஒரு 5 Nm ஆஃப் டார்க், 5 HP and 5000 RPM. அண்ட் இட் வெரி லெஸ் கேப்பபிலிட்டி தான் ஃபியூல் இதா இருக்கும். ஓகே. மைலேஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பர் லிட்டருக்கு எவ்வளவு? பர் லிட்டருக்கு இது வந்து 20 km பெர்ஃபார்ம் பண்ணா அண்ட் ஸ்பீட் அப் டு 60 வரையும் க்ரூஸ் பண்ணலாம். 60 வரைக்கும் போகும். சூப்பர் ப்ரோ. ஓகே. இது வந்து பெரிய லெவல்ல பண்ணும்போது லைக் எப்படி இருக்கு? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பண்ணியிருக்கிறோம் வித் ஒரு சின்ன ஒரு ஹைட்ரோஜனோட ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா என்ன மாதிரி இன்ஜின் கெபாசிட்டி வரைக்கும் இதுல பண்ணலாம்? சார் நம்ம இதை எங்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ப்ரோட்டோடைப். ஆக்சுவலி நம்ம இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், வேஸ்ட் பைக், ஸ்கூட்டில இருந்து இது பார்த்து எடுத்துட்டு இதை செஞ்சிருக்கோம். ஏன்னா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க வந்து லைக் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு இந்த விஷயத்தை ரெடி பண்ணி ஒன்லி ஐடியா மட்டும் யூஸ் பண்ணிட்டு கையில கிடைக்கிறதா வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ கம்பேரிங் டு பெட்ரோல் ஆர் டீசல், ஓகேவா?
ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த பவர் வந்து இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுமா? Yes, sir. It is much more efficient. It is liquid fuel now, sir. I mean, petrol, diesel, they are all liquid fuel. They won't be much efficient, but hydrogen, in Oh, the okay. periodic element, periodic table, hydrogen is at the first place. Okay. In universe, it considered as the most inflammable and most best fuel it can be used. Oh, okay. No pollution is caused, and by using this, we can overcome the global warming. The CO2 emission we can reduce. Instead of producing any harmful gases, carbon monoxide, CO2, or carbon emission, it just produces water vapor as an எக்ஸாஸ்ட் மூலியமா வந்து அந்த வாட்டர் வேப்பர் வந்து போயிடுது. exhaust. ஓகே, சூப்பர். சார் நீங்க சொன்னது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு ஈவி மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்றது நார்மல் பெட்ரோலை விட ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஆட்டோமொபைல் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போர்ஷே மாதிரியான அந்த நிறுவனங்கள்ல ஒரு கார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொன்ன இந்த ஹைட்ரோஜன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அந்த கேஸோ இல்லைன்னா சம்திங் ரிலேட்டட், பட் அது வந்து பெட்ரோலை விட லைக் பயங்கரமா More ஒரு efficient. 3 or 4 டைம்ஸ் வந்து பயங்கர பவர்ஃபுல். அந்த இனிஷியேட் பவர் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அது. ஸோ அது மாதிரியான கான்செப்ட் வந்து இவங்க ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் என்னென்ன சேலஞ்சஸ் இதுல ஃபேஸ் பண்ணீங்க? சேலஞ்சஸ் வந்துட்டு இது வெல்டிங் பண்றது, பார்ட்ஸ் வந்துட்டு நிறைய வாட்டி கிடைக்காது. இது நிறைய ஒன் டைம் இது பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ரிப்பேர் பண்றதுக்கு திருப்பி பண்ண வேண்டியது. நிறைய வாட்டி இது ஆன் ஆகாது. நம்ம கரெக்டா ஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா இது எல்லாமே பண்ணோம். ஓகே. நிறைய ஃபால்ட்ஸ் வந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நிறைய வாட்டி ஆன் என்னென்ன கூட ஆகல. மாதிரியான ஃபால்ஸ் வரும்? லைக் என்ன இஷ்யூஸ் வரும் ஆக்சுவலி இந்த ஹைட்ரோஜன்ல மாறுறதுக்கான இஷ்யூஸ்லாம் என்னென்ன வரும் வாட்டர்ல இருந்து? சார் இன் கேஸ் ஆஃப் லோ ப்ரொடியூஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இல்லை ஓவர் ஹைட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆனாலும் வந்து ஸ்டார்ட் ஓ ஆகும். அப்படியா? ஆமாம், ஓவராகவும் இருக்கக்கூடாது, Control இதுவாக இருக்கக்கூடாது. அதை நம்ம கரெக்டான ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து மோட்டார்ஸ்லாம் அது ரன் ஆகும். அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாதிரி ஸோ ஆமா, கரெக்டான ஒரு அதுக்கான டைப்ல உள்ள level போனாதான் tune வந்து அது வண்டி ஆன் ஆகும். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ அது எல்லாமே சேலஞ்சஸாக இருந்தது. ஓகே, சூப்பர் ப்ரோ. அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். இது அடுத்த லெவலில் நீங்கள் வந்து நிச்சயமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது டோட்டலாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் மாடல் தான் சார் பண்ணோம். இந்த அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்ல அவ்வளோ யூஸ் பண்ணல. அதில் 6000 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓ 6000ல ஒரு 6000 கம்ப்ளீட் இனோவேஷன் ஃபியூச்சர் இனோவேஷன் ப்ராஜெக்ட்டே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி சென்சார்ஸில் அப்கிரேட் பண்ணிட்ட பிறகு about 10,000 கிட்ட வந்துருச்சு சார். சூப்பர், பரவாயில்ல ப்ரோ. ஓகே, இப்போ ஒரு வண்டி நார்மலாக சின்ன வண்டி வாங்கினா கூட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுது ஸ்கூட்டர் வாங்கினா. பட் இங்கே இனோவேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் அந்த டேலண்ட் அப்படின்றது, அந்த ஸ்கில்லை வச்சு நம்மளால என்ன வேணா பண்ண முடியும். அதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இது அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய உங்கள் கையிலையும் இருக்குது. பார்க்குறவங்க நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணணும். ஸோ இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வருவாங்க. ஸோ இப்போ வந்து ஹைட்ரோஜன் மூலியமாக இந்த வண்டியை ஓட வைக்கிறாங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து அடுத்த ஒரு செட் ஆஃப் ஒரு 5 வருஷம் கழிச்சு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு லெவல் கண்டிப்பாக காற்றுலேயே ஓட வைக்கிறதுக்கான அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.